சரிகமபா அபிஷேகாவுக்கு அடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஜாக்பாட் இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல வேற யாருக்காவது கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இத்தனை நாட்கள் சின்ன திரையில ரியாலிட்டி ஷோல பாடிட்டு இருந்த அபிஷேகா கூடிய சீக்கிரம் வெள்ளி திரையில சினிமால பாட போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கான அக்ரிமெண்ட்டை அவங்க சைன் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறதும் இப்ப தகவலா கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த ஒரு ரியாலிட்டி ஷோ எடுத்துக்கிட்டாலும் அதுல கலந்துக்கூடிய கண்டஸ்டன்ஸ் அந்த ரியாலிட்டி ஷோல பாடுறது மட்டும் இல்லாம அவங்க டைட்டில வின் பண்றாங்க வின் பண்ணல அடுத்த விஷயம். அந்த ஷோ முடிஞ்சு அவங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் வருது, சினிமால பாடுறாங்களா இல்ல எதுவும் ஆல்பம் சாங்ஸ் பாடுறாங்களா இல்ல வேற ஏதாவது ரியாலிட்டி ஷோல அவங்கள கூப்பிடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுது. அப்படி பல பேரு சின்ன திரையில பாடகரா இருந்து எக்கச்சக்கமா ரியாலிட்டி ஷோல இருந்து வெள்ளித்திரையில படங்கள்ல பின்னணி பாடகரா வந்திருக்காங்க. அந்த வரிசையில அபிஷேகாவும் கூடிய சீக்கிரம் சினிமால பாட போறாங்க அப்படிங்கிறது இப்ப ஓரளவுக்கு உறுதியான தகவலா வெளிவந்திருக்குது. அபிஷேகா கிராமிய சார்ந்த பாடல்கள் பாடுறதுல ஒரு தனி எக்ஸ்பர்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த சீசன் 5ல அபிஷேகாவை அறிமுகப்படுத்தி வச்சதே கிராமிய பாடல்கள் தான். கருப்புசாமி பாடல்களையும் கிராமத்து மண் வாசனை சார்ந்த பாடல்களையும் அதிகமா கவனம் செலுத்தி பாடக்கூடிய அபிஷேகா எந்த ஒரு பாட்டை தான் உயிரா நினைச்சாங்களோ அந்த ஒரு கிராமிய பாட்டு கருப்புசாமி பாட்டு தான் அபிஷேகாவோட எதிர்காலத்தை இப்ப முடிவு பண்ணிருக்குது. சொல்ல போனா அபிஷேகாவோட குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு பாடலாவும் அது அமைஞ்சிருக்குதான். இந்த ஷோல அபிஷேகா நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல கருப்புசாமி பற்றி அவங்க பாடக்கூடிய ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல் மூலியமா அபிஷேகாவுக்கு டிவோஷனலா ஒரு ஆல்பம் பாடுறதுக்கான வாய்ப்பும், கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரைக்கு வரப்போற ஒரு படத்துல குழந்தை நட்சத்திரம் பாடக்கூடிய வாய்ஸுக்கு இவங்க பின்னணி பாடகரா இருக்க போறாங்க அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்குதான். இந்த விஷயத்தை இப்போதைக்கு ஜஸ்ட் அவங்கள்ட்ட அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஒரு அறிவிப்பு இந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே சும்மா சாதாரணமா சைன் பண்ணி அதை பத்தி ரிவீல் பண்ணாம ஜூன் 7ஆம் தேதி நடக்க போற அந்த கிராண்ட் ஃபினாலேல அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க டைட்டில வின் பண்ணாலும் சரி வின் பண்ணாட்டியும் சரி அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க போறதா படக்குழு அறிவிக்கிறதா பிளான் பண்ணிருக்காங்களாம். அவ்வளோ பெரிய பிக் ஈவெண்ட்ல அபிஷேகாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா கண்டிப்பா அபிஷேகாவுக்கு அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்களே ஏற்படுத்திக்கலாம். போன சீசன்ல செந்தமிழனுக்கு ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் அவங்க துறையில வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பளத்தோட வேலை வாங்கி கொடுக்கறதா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஸ்பாட்லயே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு இப்ப அபிஷேகாவுக்கு அதுவும் படங்கள்ல பாடுறதுக்கான வாய்ப்பை ஸ்டேஜ்ல அக்ரிமெண்டா கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பை அபிஷேகா பயன்படுத்திப்பாங்க. இது வந்து அபிஷேகா ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான உற்சாகமான செய்தி அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் அபிஷேகா டைட்டில் வின் பண்ணாலும் சரி வின் பண்ணாட்டியும் சரி எதை மையப்படுத்தி அந்த ஷோவுக்கு அவங்க வந்தாங்களோ அது இப்போ நடந்திருக்கு. வெறும் டைட்டில் மட்டும் முக்கியம் இல்லை, டைட்டில் ஜெயிக்கலனாலும் இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத இப்போ அபிஷேகா முன்னாடியே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.